ரேடியோ சிட்டி பாட்காஸ்ட். ரேடியோ சிட்டி பாட்காஸ்ட். மறுபிறவின்னு ஒன்று இருக்கா? இந்த வாக்கியத்திற்கான கருத்து வேறுபாடுகள் இன்றளவும் நிறையவே இருக்கு. இந்து மதத்தை பொறுத்த வரைக்கும் மறுபிறவின்னு ஒன்று இருக்குன்னு ஆணித்தரமா சொல்றாங்க. முற்பிறவில செஞ்ச கர்ம வினை பலனை இந்த பிறவில தான் அனுபவிக்க நேரிடணும். ஒவ்வொரு மனுஷனும் இன்பத்துக்கும் துன்பத்துக்கும் நடுவுல மாறி மாறி போய் ஆண்டவனை நோக்கி வழிபடுறதும் இன்னைக்கு வழக்கமா இருக்கு. மனுஷங்களா இருந்தவங்க முற்பிறவில ஆடு மாடு கோழின்னு விலங்குகளா இருந்தவங்க இந்த பிறவில மனிதர்களா மாறுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா உண்மையிலேயே மறுபிறவின்னு ஒன்று இருக்கா? அதை பத்தி தான் இன்றைய பாட்காஸ்ட்ல நாம பேச போறோம். ஹாய், நான் உங்க ஆர்ஜே ஜான். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது ரேடியோ சிட்டியின் மர்மதேசம் பாட்காஸ்ட். ரேடியோ சிட்டி பாட்காஸ்ட். மர்மதேசம். வட மாநிலத்துல ஒரு அதிசயமான சம்பவம். புஷ்பாங்கிற ஒரு பெண் குழந்தை, வயசு 2 இருக்கலாம். இந்து குடும்பத்தை சேர்ந்த அந்த குழந்தைக்கு திடீர்னு தன்னுடைய முற்பிறவி பற்றின நினைவுகள் வந்திருக்கும். அவளோட பெற்றோர் புஷ்பான்னு கூப்பிட்டப்ப, என்னோட பேர் புஷ்பா கிடையாது, மந்தீப் கவுர் அப்படின்னு சொல்ல பேரண்ட்ஸ் கிடுகிடுன்னு ஆடி போயிட்டாங்க. ஏதோ விளையாட்டா இப்படி சொல்றான்னு நினைச்ச அந்த பெற்றோர் சில நாட்கள் சர்வசாதாரணமா இருந்து அடுத்தடுத்த நாட்கள்ல புஷ்பான்னு கூப்பிட்டப்பெல்லாம் அந்த குழந்தை தன்னுடைய பேரை மந்தீப் கவுர்னு சொல்ல தொடங்கின அந்த கணத்துல தான் இவங்களுக்கு கொஞ்சம் பயம் வந்திருக்கு. குழந்தைகிட்ட பக்குவமா பேசி உன்னோட பேர் புஷ்பா தாமான்னு புரிய வைக்க நினைச்சிருக்கிறாங்க. ஆனா அந்த குழந்தை தன்னுடைய நிலைமையில இருந்து கொஞ்சம் கூட மாறாம பிடிவாதமா இருந்திருக்கு. என்னுடைய பேர் மந்தீப் கவுர்னு சொல்லிட்டு பேரை மட்டும் சொன்னா பரவாயில்ல. அந்த குழந்தை சில நாட்கள் கழிச்சு ஒரு தகவலையும் சொல்லுது. என்னோட பேர் மந்தீப் கவுர், எனக்கு கல்யாணம் ஆகி குழந்தைங்க இருக்காங்கன்னு. இதை கேட்ட உடனே அவங்க பேரண்ட்ஸ் அதிர்ச்சியில உறைஞ்சே போயிட்டாங்க. அந்த குழந்தையோட நடவடிக்கையில அதுக்கப்புறம் நிறைய மாற்றங்கள் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. கத்தி, அருவாள், இது மாதிரியான சமையலறை சாதனங்களை பார்த்தாலே நடுங்க தொடங்கியிருக்கு. இந்த பெற்றோருக்கு அது புதுசா இருந்து காரணத்தையும் கேட்டதுக்கு அந்த குழந்தை போன பிறவியில தன்னுடைய கணவன் தன்னை கத்தியால குத்தி கொன்னுட்டான்னு பயத்தோட சொல்லிருக்கு. அப்புறம்தான் இது சாதாரண விஷயம் இல்ல, உண்மையிலேயே இது மனிதர்களை தாண்டின ஒரு விஷயம் அப்படின்னு இந்த கிராமம் முழுவதும் இந்த சம்பவம் தெரிஞ்சு எல்லாருமே இது பத்தி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த குழந்தையோட சொந்த ஊர், அவளோட குடும்பம், கணவன் பற்றின விவரத்தெல்லாம் கேட்டு அதுக்கப்புறம் அந்த குழந்தைய கூட்டிட்டு அந்த கிராமத்துக்கு போயிருக்கிறாங்க இந்த பேரண்ட்ஸ். அந்த கிராமத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கிராமத்துல சீக்கிய இனத்தை சேர்ந்த ஒரு பெண் இருந்திருக்கிறாரு. இந்த சம்பவத்தை கேள்விப்பட்டு சில ஆய்வாளர்களும் இது பற்றி ஆய்வு செய்யறதுக்காக அங்க வந்திருக்கிறாங்க. அந்த கிராமத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கிராமத்துல சீக்கிய இனத்தை சேர்ந்த ஒரு பெண் இருந்திருக்கானோ, அவளோட பேர் மந்தீப் கவுர்னு தெரிய வந்திருக்கு. சில வருஷங்களுக்கு முன்னாடி கணவனால அந்த பெண் கத்தியால குத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டதும் தெரிஞ்சிருக்கு. இந்த விவரங்களை சேகரித்த ஆய்வாளர்கள் உண்மையிலேயே ஷாக் ஆயிருக்கிறாங்க. மந்தீப் கவுருங்கிற சீக்கிய பெண் தான் இப்போ புஷ்பாங்கிற சிறுமியா அவதரிச்சிருக்கான்னு அவங்களும் தீர்மானிச்சாங்க. இந்து குடும்பத்துல பிறந்திருந்தாலும் அவளுடைய செயல்பாடுகள் எல்லாமே சீக்கிய மதத்தோட சடங்குகள் சம்பிரதாயத்தின் படியே நடைபெறவும் இருந்திருக்கு. புஷ்பாங்கிற குழந்தை இந்து குடும்பத்துல பிறந்திருந்தாலும் அவளோட செயல்பாடுகள் எல்லாமே சீக்கிய மதத்தை தழுவியே இருந்திருக்கு. இதுல இன்னொரு சூப்பரான விஷயம் என்னன்னா, அவளோட மூத்த சகோதரிக்கு திருமணம் நடந்தப்ப 10 வயசான புஷ்பா புதுமண தம்பதிகளை வாழ்த்தி ஆசீர்வதிச்சதுதான். இது மாதிரியான உண்மைகள் அறிவியலுக்கு அப்பாற்பட்ட ஒன்னாதான் இன்னைக்கு வரைக்கும் பார்க்கப்படுது. இந்த மாதிரியான விஷயங்களை பாராசைக்காலஜி, அக்கல்ட் சயின்ஸ்ங்கிற துறைகள் ஆய்வு செஞ்சுட்டு வராங்க. வர்ஜீனியா பல்கலைக்கழக பேராசிரியர்கள் சிலர் இது மாதிரியான மறுபிறவி சம்பவங்களை பற்றி ஆய்வுகள் மேற்கொண்டு அதோட முடிவுகளை புத்தகங்களாகவும் வெளியிட்டிருக்கிறாங்க. இங்க இந்தியால பெங்களூர்ல இருக்கக்கூடிய நிமான்ஸ் அப்படிங்கிற அமைப்பு இது தொடர்பான ஆய்வுகளை 1974ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நடத்திட்டு வராங்க. கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட சம்பவங்கள் இது மாதிரியான முற்பிறவி தொடர்பா நடந்திருக்கு. அதுல 77% அளவுக்கு உண்மைதான்னு உறுதியா சொல்லியிருக்கிறாங்க. ஒரு மனிதன் இறந்து போனதுக்கு அப்புறம் இன்னொருத்தவங்க உடலுக்குள்ள போறது அப்படிங்கிறது வேற, ஆனா குழந்தையாவே மறுபிறவி எடுத்து வர்றதுங்கிறது வேற. இன்றளவும் இதற்கு மீதான நம்பிக்கைகள் அதிகமா
சம்பவமா இருந்தாலும் அறிவியல் சார்ந்து இதற்கான காரணங்கள் என்னன்னு விளக்கப்படவே இல்லை. மர்மங்களோட பக்கத்துல மறுபிறவியும் இருக்கு. நான் உங்க ஆர்ஜே ஜான். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது ரேடியோ சிட்டியின் மர்ம தேசம் பாட்காஸ்ட்.